ஹாய் கைஸ், பயங்கர பரபரப்பாக போயிட்டு இருக்கிற லெஜெண்ட் ஆஃப் செல்லிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 23ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோயின் ஃபூசங்க துரத்திட்டு போயிட்டு இருக்கிறத தான் இப்போ அப்படியே காட்டுறாங்க. உண்மையிலேயே அவங்க அவனை துரத்தல, அவன் தான் அவங்களை எங்கேயோ கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் அவன் ஆளுங்க அவங்களுக்கு சுத்து போடு வாட்டர் ஹால்டிங் ஸ்பெல்ல ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அவங்கள பிடிக்க ட்ரை பண்றானுங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி அவனுங்க மொத்த பேரையும் பறக்க விட்டுட்ட மாதிரி காமிச்சதோட அந்த ஃபூசங்கையும் அவங்க அப்படியே காலி பண்ண வராங்க. ஆனா ஆள் ஏதோ ஒரு ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி அவங்கள தடுத்துடுறான். நம்ம ஹீரோயினும் அப்படியே அங்கிருந்து காணாம போயிட்டு பின்னாடி வந்து பயங்கரமா அவனை அட்டாக் பண்ண அந்த ஃபூசங் அதையும் சமாளிச்சிடுறான். ரெண்டு பேரும் ஒருத்தர் அப்படியே முறைச்சிட்டு இருக்கு. நம்ம மோஃபங் இப்ப அப்படியே அங்க வராரு. யாரை கேட்டு அவளை அட்டாக் பண்றீங்க? யங் மாஸ்டர் என்ன மன்னிச்சிடுங்க, ஆனா உங்ககிட்ட சொன்னா நீங்க எப்படியோ அனுமதி தர மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம அசுராசி பேர்ல கண்டுபிடிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இப்போ அது அவளுக்குள்ளதான் இருக்கு. நம்ம கண்டிப்பா அவளை கொன்னே ஆகணும்னு ஆள் சொல்ல நம்ம மோஃபங் கிளம்புன்னு சொல்றாரு. யங் மாஸ்டர், நம்ம 1000 வருஷமா இதுக்காக தான் கஷ்டப்பட்டிருக்கோம். இப்ப மட்டும் நம்ம அவளை கொல்லனா எல்லாமே வேஸ்ட் ஆயிடும் அவன் சொல்ல. நம்ம ஹீரோயினுக்கு இப்பதான் விஷயமே புரியுது. அவங்களுக்குள்ள ஒரு துரோகி இருக்கான்னு சொல்லி அவங்களும் தேடிட்டு இருந்திருப்பாங்க. அப்பனா அது நீ தானா? 300 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் உன்னை ஜன்னல்ல ப்ரோமோட் பண்ணேன். அப்பையிலேருந்து நானும் சரி டீமலாடும் சரி உன்னை எங்க குடும்பமா தானே பார்த்தோம். ஏன் இப்படி பண்ணன்னு அவங்க கேட்க ஃபூசங், என்னது குடும்பமா? உங்க டீமன் லார்ட் இப்பயும் இமோட்டல்ஸ்க்கு ஒரு அடிமையா தான் இருக்காங்க. இது எல்லாத்தையும் மாத்துறதுக்காக தான் எங்க யங் மாஸ்டர் இவ்வளவு காலமா அவரோட ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு உங்க இடத்துல வந்து வாழ்ந்துட்டு இருந்தாரு. இப்ப நாங்க எதிர்பார்த்த நேரம் வந்துருச்சுன்னு ஆள் சொல்ல நம்ம மோஃபங் அவனை அப்படியே பின்னாடி இழுத்துடுறாரு. ஆனா ஃபூசங் அடங்குற மாதிரி இல்ல. யங் மாஸ்டர், நீங்களே தடுத்தாலும் நான் கண்டிப்பா இதை செஞ்சு தீருவேன். ஆளும் போங்கன்னு சொல்லி கத்துறாரு. ஆனா அவன் ஆளுங்களுக்கு சிக்னல் கொடுத்துடுறான். அவனுங்களும் கொத்தா அப்படியே நம்ம ஹீரோயினை காலி பண்ண போக, ஆனா நம்ம ஹீரோயின் அவனுங்க மொத்த பேரையும் பறக்க விட்டுட்டு நம்ம ஃபூசங்கும் ஒண்ணு வைக்கிறாங்க. நம்ம மோஃபங் ஒரு பக்கம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போக ஆள் அவனையும் லாக் பண்ணிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல அவ ஆளுங்க அவங்கள அப்படியே பிடிக்க ஆரம்பிக்கும். நேரா அவங்கள அப்படியே தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிடுறானுங்க. ஃபூசங்கும் அவன் பவர்ஸை யூஸ் பண்ண அந்த கடலே அப்படியே ஃப்ரோசனா மாற ஆரம்பிக்குது. பின்னாடில இருந்து மோஃபங் ஒரு பக்கம் அவளை விட்டு இது என்னோட கட்டலன்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. என்ன மன்னிச்சிடுங்க யங் மாஸ்டர், ஆனா என்ன கொன்னா மட்டும்தான் உங்களால இதை தடுக்க முடியும். திடீர்னு பார்த்தா கீழே லைட்டா அப்படியே விரிசல் விழ ஆரம்பிக்குது. அந்த பவர்ஸ் மொத்தத்தையும் உடைச்சிட்டு நம்ம ஹீரோயின் நேரா வந்து ஃபூசங் வயிற்றுலயே சொருகுறாங்க. உங்க மொத்த பெரியும் முடிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே நம்ம மோஃபங்கையும் இழுத்துட்டு போய் அவனை அப்படியே வெறித்தீர போட்டு பொழக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா அவங்களால அவனை கொல்ல முடியல. ஏதோ ஒண்ணு அவங்கள தடுக்குது. அதே நேரத்துல அவங்க அவனை விடுறதாவும் இல்லை. அவங்க அப்படியே அவங்க ஸ்பீர் எடுத்து அவங்க நெஞ்சில இறக்க ஆரம்பிக்கும். ஒரு பக்கம் அவங்க கண்ணிலிருந்து தண்ணியா ஊத்திட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அப்படியே அந்த ஃபூசங்க தான் காட்டுறாங்க. ஆள் வெறி கொண்டு டார்க் பவர்ஸ் எல்லாம் அப்படியே அவனுக்குள்ள இழுத்துட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் இருந்ததை விட பயங்கரமா மாறிட்டு அவன் அப்படியே அவங்கள நோக்கி வர ஆரம்பிக்கும். இந்த பக்கம் நம்ம மோஃபங்க, செல்லி நீ என்ன கொல்லணும்னா அதுக்கு முதல் நீ உயிரோட இருக்கணும், முதங்கிது கிளம்புன்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயின் கேட்க மாட்டாங்க. அவனும் டக்குன்னு அவங்க ஸ்பீரை தட்டி விட்டுட்டு அவங்கள அங்கிருந்து கூட்டிட்டு போக அதுக்குள்ள ஃபூசங்க அவன் பவர்ஸை யூஸ் பண்ணிடுறான். ஒரு கை மாதிரி ஒண்ணு வந்து அப்படியே நம்ம ஹீரோயின் வயிற்றுலயே சொருகுது. மோஃபங்கையும் எதுவும் பண்ண முடியாத மாதிரி லாக் பண்ணிட்டு ஆள் அப்படியே அவங்களுக்குள்ள இருந்த அந்த அசுரா சீப்பர்ல அப்படியே வெளியெடுக்க ஆரம்பிக்க மயக்கமான நிலைமையில இருந்த நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவன் கையை பிடிக்கிறாங்க. அவங்க பவர்ஸ்லாம் அப்படியே ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. ஆள் லைட்டா கதற ஆரம்பிக்க அந்த பெர்லும் அப்படியே பிச்சுட்டு டக்குன்னு மேல போற மாதிரி காட்டுறாங்க. அது அப்படியே ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஃபீனிக்ஸ் ஃபார்முக்கு மாறி நேரா ஆளை போட்டு தள்ள வர அவனும் கதற ஆரம்பிக்கிறான். அவ்வளவுதான் ஃபூசங் காலி. ஒட்டுமொத்த கடலுமே அப்படியே பத்தி எரியுது. அப்படியே நம்ம ஹீரோயினோட ஸ்பீரும் கொஞ்சம் கொஞ்சமா கிராக் ஆக ஆரம்பிக்க டீமன் ரிலம் இனிமே பாதுகாப்பா இருக்கும். நான் இல்லைனாலும் மக்கள் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழுவாங்க. அவங்களுக்கு அப்படியே நம்ம ஹீரோவோட ஞாபகமும் வருது. கோலி, நீ வீட்டுக்கு வராம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தது நம்ம ஹீரோ அவங்கள ரொம்பவே கேரிங்கா பாத்துக்கிட்டது. நீ எதுக்காக இவ்வளவு ரெக்கார்ட் கேலா இருக்க? சரிவா சாப்பிடலான்னு ஆள் சொன்னதெல்லாம் அவங்க அப்படியே நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீரும் வர ஆரம்பிக்குது. டிவைன் லார்ட், நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே மயக்கமாய் கீழே விழ இந்த பக்கம் அப்படியே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஆள் இப்ப ஸ்கைபியான்ல தான் இருக்காரு. தனியா உட்காந்து அவரு கூட கேம் விளையாண்டுட்டு இருக்க திடீர்னு அங்க காத்து பயங்கரமா வீசுது. ஸ்கைபியான்ல காத்தான்னு சொல்லிட்டு ஆளும் அந்த டீ கப் அப்படியே கீழே வைக்க அதுவும் அப்படியே உடஞ்சி டீலாம் கீழே ஊத்திட்ட மாதிரி காட்டுறாங்க. நம்மால் முகமும் லைட்டா மாறுற மாதிரி காமிச்சதோட இப்ப அப்படியே டீமன் ரிலம் நம்ம ஜெனரல் சாங் கையில ஒரு பாக்ஸோட அப்படியே அங்க வராரு. அங்க
அங்கிருந்த மக்கள்லாம் அவரை பார்த்துட்டு, ஜெனரல் சாங் திரும்ப வந்துட்டீங்களா? ஆமா, அசுரா கிங் எங்கன்னு கேட்க ஆள் அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம அப்படியே அங்கிருந்து போயிட்டே இருக்காரு. இந்த பக்கம் நம்ம டீமன் லார்டு அவங்களுக்கும் லைட்டா அப்படியே மயக்கம் தெளியுது. நம்ம ட்வின் ஜெனரல்ஸ் லார்டு ஒரு வழியா கண் முழிச்சிட்டீங்களா? அசுரா ஸ்கை கிங்கும் திரும்ப இமோட்டர் ரிலம்ல இருந்து வந்துட்டாங்க. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஆள் சொல்ல அவங்களும் அவ எங்கன்னு கேக்குறாங்க. அவங்க ஹூட்டன் பயஸ் போயிருக்காங்க. இல்ல அவங்க போக கூடாது, அவளை உடனே திரும்ப ஒரு சொல்லுங்கன்னு அவங்க சொல்ல ஆளும் பார்டர்ல இருந்து ஜெனரல் சாங் வந்துட்டாரு. அவரு ரொம்ப நேரமா வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கதா சொல்றாரு. அவங்களும் அவரை உடனே உள்ள வர சொல்றாங்க. ஆளும் கையில ஒரு பாக்ஸோட அப்படியே வர அவங்க எல்லாரோட முகமுமே லைட்டா அப்படியே மாற ஆரம்பிக்குது. லார்டு டீமன் ரிலமோட பாதுகாப்புக்காக அவங்க உயிரையே தியாகம் பண்ணிட்டாங்க. சவுத் சீல அவங்க எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாங்க. இதான் மிச்சமா எங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு ஆள் சொல்ல நம்ம டீமன் லார்டு ஒரு பக்கம் கண் கலங்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ட்வின் ஜெனரல்ஸும் அவங்களுக்கு அப்படியே மரியாதை செலுத்த நம்ம ஜெனரல் சாங்கும் நாங்க போகும்போது எதிரிங்க வாட்டர் ஹால் ஸ்பெல்ல யூஸ் பண்றதை நான் பார்த்தேன். அது ஒரு டிவைன் ஸ்பெல். அப்ப நான் சொல்லி ஆள் ஆரம்பிக்க போதும் நிறுத்து. சென்லி நம்ம டீமன் ரிலம்காக அவ உயிரியை தியாகம் பண்ணியிருக்கா. இந்த அமைதியை அடுத்த 1000 வருஷத்துக்கு பாதுகாக்கிறது மட்டும்தான் நம்ம கடமை. அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தை பத்தி யோசிக்காதுன்னு அவங்க சொல்ல ஆளோ வாயை மூடிடுறாரு. அங்க நடந்ததை கண்ணால பார்த்த ஒரே ஆள் நீங்க தான் ஜெனரல். நீங்க உடனே இமோட்டர் ரிலம் போய் இதை உங்களுக்கு தெரியப்படுத்துங்கன்னு அவங்க சொல்ல நம்ம ட்வின் ஜெனரல்ஸும் சாங்கும் அடுத்த செகண்டே அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்ம டீமன் லார்டும் நம்ம ஹீரோயினை எப்பெல்லாம் பார்த்துக்கிட்டாங்கிறத நினைச்சு அவங்க ஒரு பக்கம் கதறி ஆள ஆரம்பிக்கும். இந்த பக்கம் அப்படியே இமோட்டர் ரிலம் நம்ம ஃபூராங் அவரு தாத்தாவை தான் பார்க்க வந்துட்டு இருக்காரு. நம்ம யூலாங்கும் அடிக்கடி ஹெவன்லி லார்டை பார்க்க வரியே, நீ அந்த அளவுக்கு நல்லவெல்லாம் கிடையாதுன்னு சொல்றாங்க. எனக்கு மட்டும் ஆசையா என்ன டீமன் ரிலம்ல இருந்து நமக்கு எந்த தகவலுமே வரல, அதான் ஏதாவது தெரிய வருதான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஜெனரல் சாங் இப்ப அங்க நின்றுட்டு இருக்காரு. அவங்களும் என்னாச்சு நடந்த அட்டாக்கு பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சிச்சான்னு கேக்குறாங்க. இதை யார் பண்ணான்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டியாச்சு நாள் சொல்ல நம்ம ஃபூராங்க பாத்தில செல்லி தான் மாசு, அவ முன்னாடி யாராலையும் நிக்க முடியாது. ஆமா, அவ இப்ப எப்படி இருக்கான்னு ஆள் கேட்க நம்ம ஜெனரல் சாங் எந்த பதிலும் சொல்லாம நான் உடனே ஹெவன்லி லார்டை பார்த்தாகணும்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. நம்ம ஃபூராங்கும் என்னாச்சு அவளுக்கு திரும்ப ஏதாவது காயப்பட்டுருச்சான்னு சொல்லி ஆள் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம ஜெனரல் சாங் இந்த வேலையை பண்ணது யாருங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. அசுரா கிங் அவங்கள கொன்னுட்டாங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்றாரு. ஹெவன்லி லார்டும் குசியா போயிட்டு அசுரா கிங் உண்மையிலேயே வேற லெவல் தான், இந்த வாட்டி நான் உங்களுக்கு செமையான ரிவார்ட்லாம் தரப்போறேன். ஆமா, அவங்க எங்கன்னு சொல்லி ஆள் கேட்க ஹெவன்லி லார்ட் அதுக்கு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நடந்த அட்டாக்ல லார்ட் இறந்துட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி அவரும் லைட்டா சாக்காக பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோவும் இப்ப அங்கதான் நின்னுட்டு இருக்காரு. ஹெவன்லி லார்டும் டிவைன் லார்ட் நீங்க எப்போ வந்தீங்கன்னு கேட்க நீங்க யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நம்ம ஜெனரலும் செல்லி அசுரா ஸ்கை கிங்னு சொல்றாரு. உறுதிப்படுத்தப்படாத தகவலை ஹெவன்லி ரிப்போர்ட் பண்றது குற்றம்னு உங்களுக்கு தெரியாதா? ஆனா டிவைன் லார்டு இமோட்டர் ரிலம்க்கு தகவல் அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்க கண்டிப்பா அதை வெரிஃபை பண்ணிருப்பாங்க. அப்ப அவ பாடி எங்க நாள் கேட்கிறாரு. எதிரிங்களை கொன்னுட்டு அவங்களும் ஈஸ்டர்ன் சீல விழுந்துட்டாங்க. அவங்கள எங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆள் மின்னல் வேகத்துல வந்து டக்குன்னு அவரு கழுத்து பிடிச்சிடுறாரு. இந்த தகவல் மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னா என்னாக்குன்னு தெரியும்ல. எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, இது கண்டிப்பா பொய்யா இருக்கணும் தான் நானும் ஆசைப்படுற நாள் சொல்றாரு. நம்ம ஹீரோவும் அவர் அப்படியே பறக்க விட ஒரு எனர்ஜி வேவ் மாதிரி வந்து அந்த இடத்தையே அது அப்படியே அதிர வைக்குது. நம்மளும் நேரா ஹெவன்லி லார்ட் கிட்ட வந்து நேத்து ஸ்கைபியான்ல எனர்ஜி ஃபிளக்சுவேட் ஆகிறத நான் கவனிச்சேன். லோவர் ரிலம்ல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். நான் போய் அது என்னன்னு செக் பண்ணலான் இருக்கேன். நம்ம ஹெவன்லி லார்டும் கண்டிப்பா டிவைன் லார்ட் நீங்க இது பண்ணாலும் அது இந்த உலகத்தோட பாதுகாப்புக்காக தானே எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்ல ஆளும் அப்படி அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் நம்ம ஜெனரல் சாங் எதிரிங்க வாட்டர் ஹால் ஸ்பெல் யூஸ் பண்றத நான் பார்த்தேன். இந்த ஒட்டுமொத்த உலகத்திலையும் அதை ஏன்ஷியன்ட் கார்டால மட்டும்தான் பயன்படுத்த முடியும். நம்ம ஹெவன்லி லார்டும் டிவைன் ஸ்பெல்லா அதை பத்தி அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி ஆளும் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஆளும் அவர் சொன்ன அந்த ஈஸ்டர்ன் சீக்கு தான் வந்துட்டு இருக்காரு. அங்கிருந்த ஒரு பாறைக்கு வந்துட்டு சென்லின்னு சொல்லி அவர் அப்படியே கத்த ஆரம்பிக்க நம்ம ஹீரோயினும் இப்ப அங்கதான் நின்னுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்மளும் அப்படியே அவங்க கிட்ட போறாரு. ஆனா அவங்க அப்படியே அங்கிருந்து காணாம போயிடுறாங்க. கீழே பார்த்தா அவங்க ட்ரெஸ்ஸோட ஒரு சின்ன பீஸ் மட்டும் கிடக்கு. ஆளும் அதை அப்படியே பாக்குற மாதிரி காமிச்சதோட அப்படியே எபிசோட் 23 முடியுது. உண்மையிலேயே வெறித்தனமான ஒரு பினிஷிங். இவ்வளவு நாள் உலகத்தோட அமைதிக்காக அமைதியா இருந்த நம்மால் இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே அவரு பொறுமையை இழந்துட்டாரு. ஆனா அவங்க உண்மையிலேயே இறந்துட்டாங்களா இந்த விஷயம் நம்மளுக்கு தெரிய வரும்போது அவரு அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாருங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.